ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு 4 முட்டை கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஒரு முட்டை கபாப் பண்ணலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 முட்டையை நல்லா திருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா திருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதில் வந்து கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம், நல்லா இதை சேர்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம் கொஞ்சம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பிடிக்க முடியுமான்னு. பிடிக்க முடியல அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சி பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி போடணும். கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். அந்த பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது, இவ்வளோ போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ போல் மாதிரியும் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ரை பண்ணுறது தான். இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கிறேன். நான் 2-3 ஷேப்பில் பிடிக்கலான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் 3 ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டுற வேண்டாம், ஒரு 4-5 போட்டால் போதும். நம்ம ஒரு வாட்டி திருப்பி விடலாங்க. நான் அது கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 2வது வந்து முட்டை நம்ம திருவி போட்டனால இப்படி பபிள்ஸ் மாதிரி வரும், அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் ஆக்சுவலி இது பொரிக்கிறது வந்து கடலை எண்ணெயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், உடையெல்லாம் இல்லை, நம்ம இதை எல்லாம் எடுத்துடலாம். நான் ஒரு 5 பீஸ் தான் போட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக போட்டால் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன், உடையவே இல்லை. உடச்சி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கலரில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் காரம் போட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம ரைஸ்லேயும் வச்சு சாப்பிட்லாம், சும்மா சோஸ் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி முட்டை கபாப் செஞ்சு பாருங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.